சாரி சார் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிஎடுங்களா? ஒரு 3 ஆண்டுகள் வந்து பணியில் வந்து ஆசிரியர் பணியாற்றிட்டு இப்போ என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பணியை விட்டுட்டு நிறைய பல்வேறு பணிகள் செஞ்சேன். 2 பணி மட்டும் சொல்கிறாங்க. கடைசியாக நடந்தது நிதி கல்வியறி மையத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. பேங்க் சம்பந்தமாக பாமர மக்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுக்கணும். அதெல்லாம் 3 பிளாக்ல வேலை செஞ்சேன். சங்கராபுரம், கிருஷ்ணகிரி, திருக்கோயிலூர் 3 பிளாக்குடைய நிதி கல்வியறி மைய ஒருங்கிணைப்பாளராக வேலை பார்க்குறாங்க. எனக்கு 3 பேர் வேலை பார்க்குறாங்க. 3 பிளாக்கு வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து நம்ம திருக்கோயிலுக்கு வந்து ஒரு வேலை போட்டுருந்தேன். கன்னியாகுமரி வேலை அவர் சரியாக வேலை பார்க்காம அவருக்கு நான் சம்பளத்தை போட்டு என்னுடைய வேலை வந்து ஏற்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு மாசத்துல 20 கூட நடத்தணும். அவர் 10 கூட தான் நடத்தினாரு. மீதி 10 கூட நடத்தி தரேன்னு சொன்னாரு. நம்பிக்கையின் பேர்ல சம்பளத்தை போட்டார். ஆனா அவர் முடிக்கல, வேலை முடிக்கல. ஆனா என்ன பண்ணாரு, வேலை போட்டு உதவி பண்ணிட்டாரு. அவர் அந்த வேலையை விட்டு நின்றுட்டார். அவர் வந்து ஆன்லைன் பிசினஸ் வேலை பார்க்குறாங்க. ஆன்லைன் பிசினஸ் வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 220 ரூபா பெட்ரோலுக்காக செலவு பண்ணாங்க. ஆனால் மாசம் சம்பளமா 12,000. அந்த பெட்ரோல் போடுற காசு இல்லாமல் என்னோட மனைவி நகையை வச்சு பெட்ரோல் போட்டு அந்த நகை கூட மீட்க முடியல. அவன் வேலை பார்த்து 10,000 தான் காசு கொடுத்தான். இன்னும் மீதி காசு தரல. என்னோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிளட் லெவலாம் கம்மியாக போச்சு. ஒரு நாள் டயர்டாக போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் பிளட் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்னாங்க. என் உடம்புலாம் சரி பண்ணி அந்த 10,000 காசு வந்து அதுக்கு செலவாக போச்சு. கடந்த 2023 11ஆம் மாதம் 20ஆம் தேதி நம்ம மைவி3 கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு வந்து 3.5 மாதம் ஆகுது. 49,000 சம்பாதிச்சிருக்கேன். காலையில் 3 மணிக்கு எழுந்தேன். 4:30 மணி 1.5 மணி நேரத்தில் 450 சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு குரூப் ஒரு எக்ஸாமுக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாமல் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களா, படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். என் கூட வந்து நிதி கல்லூரி மையத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் கேட்பான், அவன் சம்பளம் விட 12,840 ரூபா. இந்த கோடைக்கால வெயில வந்து வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டு அந்த ஊர் கூட சுற்றணும். இப்போ ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்க்கணும். பார்த்தா அந்த என்ஆர்சி வேலை 100 நாள் வேலை நடக்குது. அங்கே போயிட்டுனாங்க ஒவ்வொரு ஏரியில் நடக்கும், இல்லை புறமுட்டையில் நடக்கும். அங்கே வந்து பைக் ஓட்டு நிறுத்திட்டு நடந்த 2-3 கிலோமீட்டர் நடந்து போகலாம் இருக்கும். அப்படிலாம் போயிட்டு அவங்க அந்த இது வேலை செஞ்சாங்க. அதுக்கான பலன் அதில் கிடைக்கல. ஆனால் நம்ம மைவி3 ஆப்ஸ் வந்து 1.5 மணி நேரம் என்ன பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக வேலை உட்காந்துட்டு செல்லில் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து மொபைல் வந்து பயன்படுத்தா யாருமே கிடையாது. ஏதோ தேவையில்லாம சொல்ல உட்காந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கோம், யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், மணி கணக்கில் செல்லே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வருமானம் இருக்குங்களா? ஆனால் நம்ம மைவியத்தில் வந்து நம்ம விளம்பரம் பார்க்கறதுல நமக்கு பணம் தந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 1,800 சம்பாதிச்சாங்க. ஈஸியாக ஒரு நாளைக்கு வந்து 1,800 சம்பாதிக்கிறாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேற எந்த நிறுவனமும் அது செய்து கொடுத்து சாதிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து இது சேரும் போது மீட்டிங் வந்துருக்கேன். அன்றைக்கி மதியம் சாப்பிடணும்னு காசு இல்லை. என்னை கூப்பிட்டுருந்தாரு இல்லையா, அவரும் கூப்பிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட வைக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் சேரும் போது என்னடா இவ்வளோ கூப்பிட்டு போய் மீட்டிங் கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி தர நினச்சேன். ஆனால் கடவுளுக்கு நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இப்போ அவர் வந்து நான் கடவுளாக நினைக்கிறேன். நம்ம மைவி3 வந்து சாமியாக நினைக்கிறேன், தெய்வமாக நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா எவனோ ஒருத்தனை வேலை செஞ்சு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவன் தான் வளர்ந்துருக்கணும், நாமளாக போகிறது. கண்டிப்பாக சொல்கிறாங்க, இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்ல நிறைய லெவலில் வந்து வளர்ந்துருப்பாங்க. அன்னைக்கு வந்து இதை விட சிறப்பாக நான் பேசுவேன். ஆனால் பேச வாய்ப்பு நன்றி.